ஆனா நான் கேட்டா என்ன ஆயிருக்கும்? நான் பொறாமையில கேக்குறேன்னு ராஜி நினைச்சுப்பா. அப்புறம் நீயும் நானும் மாறி மாறி வாக்குவாதமா வளர்ந்து சண்டையாகி சொத்து பிரிக்கிற நிலைமைக்கு போயிரும். எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடே இல்லம்மா. இந்த வீடு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தப்ப இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதைய மாமா சம்பாரிச்சு வச்சிருந்தாரு. அது என்னால கெட்டுற கூடாதுன்னு நான் இப்ப வரைக்கும் உறுதியா இருக்கேன். ஆனா மனசுல ஆதங்கம் இல்லாமலாம் இல்ல. அம்மா, நான் இத பத்தி தாத்தா கிட்ட பேசி பாக்கவா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் அன்பு. ஏற்கனவே வீட்ல 1000 பிரச்சனை இருக்கு. அதுவே போதாதா? விடுமா, எனக்கு இது பழகிருச்சு. இல்லம்மா, நான் ஒன்னும் தாத்தா கிட்ட அத்தைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னு கேட்க போறது. அப்பாக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையையும் உரிமையையும் கொடுங்கன்னு தான் கேட்க போறேன். இல்லம்மா, நீ எப்படி போய் கேட்டாலும் ராஜி இத தப்பாதான் எடுத்து தாத்தாவும் செலவுக்கு தான் காசு கொடுக்கறேன்னு அப்படி இப்படின்னு பேசுவாரு. வேண்டாமா, விடு. முதலாளி, காளிமுத்துமாவ ஆட்டம் இன்னும் ஓயிலன்றீங்களா? உங்க தங்கச்சியை அமைச்சராக்க போறாளாமா? என் தங்கச்சி அமைச்சராக்கணும்னு அவ சொல்லல, அவ பொதுவாதான் சொன்னா. ஆனா என்ற அப்பாருதான் ராஜியை பார்த்து நீ தான் அந்த அமைச்சர்ன்ற மாதிரி சிரிச்சா. என்னால அதுக்கு மேல அங்க நிக்க முடியலடா. பெரிய முதலாளி பண்றது ரொம்ப ஓவரா இருக்குதுங்க. மகளை தான் அரசியல் வாரிசுன்னு சொல்லி ஏதேதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, ஆனா கோவில்ல பரிவட்டம் கட்டுறதுக்காகவாவது உங்க நினப்பு அவருக்கு வந்திருக்கலாம்ல. அப்பவும் மக நினப்பு தானே முதலாளி அவருக்கு வருது. நீங்க மூஞ்சி செத்து போய் நின்னதா என்னால பார்க்க முடியலைங்க முதலாளி. எனக்கு பரிவட்டம் கூட கட்ட வேணாம்டா. ஆனா என் நினைப்பே வராம நின்னா இருப்பாரு. அதான்டா என்னால தாங்க முடியலையா. அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன்?